குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். டெங்கு பரவுவதை தடுக்கும் செயற்பாட்டில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டுவதற்காக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான அரசியல் குழு இன்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் பதிலளித்தனர். 58,000 நோயாளர்கள் என கூறப்பட்டாலும் 58,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக முக்கிய அதிகாரிகள் நேற்றிரவு என்னிடம் தெரிவித்தனர். எனினும் அன்று எம்மிடமிருந்த தேசிய அளவிலான சிறந்த திட்டம் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை. இதனை விடவும் எத்தனை மரணங்கள் சம்பவித்துள்ளன என்பதும் சரியாக தெரியவில்லை. ஏனெனில் உண்மையில் இவை டெங்கு மரணங்களா என்ற மரண சான்றிதழ் கிடைக்கின்றதா எனவும் தெரியவில்லை. வழக்கு தாக்கல் செய்து நாம் டெங்குவை ஒழிக்கவில்லை. 300க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் உரிமையாளர்களாக இவர்களை செயல்படுகின்றனர். இவர்களே தலைவர்கள். கடந்த கால அரசாங்கங்களை விடவும் தற்போதைய அரசாங்கத்தில் டெங்குவின் தாக்கம் அதிகரித்துள்ளமைக்கான காரணம் என்ன? இதுவே இங்குள்ள கேள்வி. திறமையற்ற, வேலை செய்ய தெரியாத, சாதாரணமாக யோசிக்க கூட தெரியாதவர்களை உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகூற்ற கதிரைகளில் வைத்தமையே அதற்கான காரணம். வாய்க்கால் ஒன்றை சுத்தம் செய்ய வேண்டும், புகை வீசிட வேண்டும், மருந்து அடிக்க வேண்டும், நீரை சுத்தம் செய்து டெங்கு அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. පෙරවසරවලට බැලුවොත් එහෙම ලොකුම අවුට්බ්‍රේකින් එකක අසංගතත්වයක් තිබුණා අවුරුද්ද. ඒ 2017 අවුරුද්දේ ඩෙන්ගු ඒ වගේ අසංගතත්වයක් ඇති වෙන්න හේතුව ඒ වෛරසයේ ප්‍රබලත්වයද කියනවා ස්ටයිප් එකේ ප්‍රබලත්වයද මෙතුමාගේ නොහැකියාව. ඉතින් ඒ වෙලාවේ 2014 උතුමගේ වශයෙන් මොකක් එකඟයි ඒක පරාක්‍රම දේශපාලන නායකත්වයක් නැහැ. ඒ වගේ කියන්නේ 2017 වසරේ ඒ වගේ අසංගතත්වයක් ඇති වෙන්න හේතුව නෙවෙයි. ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையான சுகாதார அறிக்கைகளை வைத்துக் கொண்டே நான் கருத்து தெரிவிக்கின்றேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொறுக்கிய விடயங்கள் எனக்கு தேவையில்லை. 2012 ஆண்டு டெங்கு நிலைமை தீவிரமடைந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது 2012 ஆண்டு 28,000 பேர் பாதிக்கப்பட்டனர். 2015 ஆண்டாகும் போது அந்த எண்ணிக்கை 58,000 அதிகரித்தது. විශාල වැඩිවීමක් වෙලා. ඔබතුමා දකින්න විදිහට මේ පළාත් පාලනවල ප්‍රශ්න ආයතනවල ප්‍රශ්නත් එතකොට බලපෑවේ නැත්නම් ඩෙන්ගු කියන වෛරසයේ ව්‍යාප්තිය වීමද ඒකම නෙවෙයි. ඒකත් එක බලපෑමක්. නමුත් ඒ ඔක්කොටම වඩා තියෙන ඩෙන්ගි මර්ධනය කරන්න පුළුවන් වෙන්නේ ඒකට වැඩපිළිවෙලක් දාලා. විද්‍යාත්මක දත්ත අනුව දැන් ඔය 2017 ව්‍යාප්ත වූ ඩෙන්ගු කියන ටයිප් එකේ කාණ්ඩයම තමයි දැන් වේගින් ව්‍යාප්ත වෙනවා කියලා දත්ත තියෙන්නේ. එතකොට ඒ කාලේ ඔබතුමාලා $12 මිලියන 12.7 වියදම් කරලා මේ හොස්පිටල් වල කැපැසිටි වැඩි කරලා එහෙම දේවල් කරා කියලා. පොදු සභාපතිතුමා එතුමාගේ ඒ කාලේ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා කොවිඩ් කාලේ කරා අපි තමයි හොඳම කරේ කියන කැපැසිටි වැඩි කරලා හොස්පිටල් වල. එතකොට දැන් 1,86,000ක් දරා ගන්න පුළුවන් දායකතාවක් ඔබතුමා හොස්පිටල් වල මෙච්චර $1 මිලියන ගණනක් ඉඳලා හැදුවා නම් දැන් කොහොමද මේ 50,000 ගණනට හොස්පිටල් කැපැසිටි ෆුල් වෙන්නේ? ඒකදී කල්පනා කරන්නේ. ඒක හොස්පිටල් වල ඉන්න තරක් නෙවෙයි අපි කරේ. වැඩ කරන්න ආවම වැඩ කරලා පෙන්නන්නේ. ඒක කරන්න පරිගන්න එක නවත්තන්න ඕන. පරිගන්නවා. හොරකම් කරනවා ඉතින් අපිට කමන්නේ නැහැ. අපි නෑ කියන්නේ හැබැයි වැඩක් කරන ජනතාව මේක අපි ඉල්ලා සිටිනවා. එදා අපිට ওই වගේ ෆන්ඩ් එකක් අපිට තිබුණේ නැහැ. තේරුණාද? දැන් තියෙනවා බිලියන 6මාරක ෆන්ඩ් එකක්. මොකද බොරුවට කතා කරාට වැඩක් නැහැ මේක මර්ධනය කරන්න. இதேவேளை எதிர்க்கட்சியின் சில பங்காளி கட்சிகள் நேற்று மாலை கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன. பொருட்களின் விலை, பஸ் கட்டணம், எரிவாயு விலை அதிகம், இப்போது வாழ முடியாது என்ற துணைப்பொருளில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொருளை, மாலபே, ராஜகிரிய மற்றும் கல்கிசி உள்ளிட்ட பல இடங்களில் ஒரு சிலரின் பங்கேற்புடன் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அனுர மிக சரியான இடத்திற்கு தான் அடித்துள்ளார். பெண்களின் வாழ்க்கை சுமை இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அனுர இப்போதாவது எங்களை பற்றி யோசித்து, பெண்களை பற்றி யோசித்து இந்த வாழ்க்கை சுமையை குறைத்து தாருங்கள். எங்களால் இந்த வாழ்க்கை சுமையை தாங்க முடியாது. இப்போது தாங்கிக் கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. சுரேஷ் சாலே என்று சொல்லக்கூடிய முன்னாள் இராணுவ புலனாய்வுத்துறை அதிகாரி அவரது விசாரணை இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. வாயால் உணவருந்த முடியாமல்
மூக்கால் உணர்ந்துகின்ற ஒரு நிலைமையிலிருந்து மீண்டும் வாயால் உணவருந்துகின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு அவர் முன்னேறி இருக்கின்றார். இவரது விசாரணையோடு சம்பந்தப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான இன்று தடை உத்தரவு நீதிமன்றத்தினாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள முடியாது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏர்பஸ் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச, அவரது தம்பி ரோஜித ராஜபக்ச, இப்படி பல பேர், அவரது தாயார் உட்பட பல பேருக்கு எதிரான இன்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டை சீரழித்தவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதனை போன்று உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி, அவரும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எதிர்க்கட்சியினர் ஒன்று சேர்ந்து கூட்டான எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு இப்போது ஜிஎல்பிரிஸ் என்ற ஒரு அதிபுத்திசாலியின் வீட்டிலே ஒன்று கூடிக்கொண்டு இரவு வேளைகளிலே உணவருந்துகிறார்களா இல்லது கொண்டாடுகிறார்களா என்று தெரியவில்லை. ஏதோ இந்த நாட்டின் அரசியலை மாற்றப் போவதாகவும் இந்த நாட்டை மீட்பதற்காகவும் ஒன்று சேர்ந்தவர்கள் மாதிரி தெரியவில்லை. அவர்கள் தங்களது கூட்டாளியான ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர பல ஊடகங்கள் சார்ந்த சந்திப்புகளை மேற்கொண்டு ஊடகத்திலே ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது கருத்துக்களை பார்க்கும்போது மக்களுக்காக ஒன்று சேர்ந்தவர்களுமாய் தெரியவில்லை. மக்கள் சார்பான கூட்டு எதிர்க்கட்சியாக தங்களை காண்பிக்கும் அரசியல் குழுவினர் டெங்கு ஒழிப்பு குறித்து கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அந்த குழுவின் உறுப்பினரான தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கருத்தொன்று தற்போது கடுமையான விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஜனபல கூட்டமைப்பு அந்த கூட்டுத் தொடர்பில் வெளியிட்ட பதிலே இது. அந்த மக்கள் ஆணையின் மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்டு இந்த ஊழல்மிக்க அரசியலமைப்பை மீண்டும் தலை தூக்க விடாமல் தோற்கடிப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிக்கும் அதற்கு தேவையான வசதிகளை வழங்கி இந்த அரசாங்கம் செய்யும் பணிகளுக்கும் எங்களது உடன்பாடு உள்ளது. இதனால்தான் இந்த திருடர்கள், கொலைகாரர்கள், குண்டர்கள், இனவாதிகள் என அனைவரும் இப்போது ஒன்றாக இணைந்துள்ளனர். இது இப்போது ஒரு குழுவாக மாறியுள்ளது. இந்த குழுவை எதற்கு முன்னர் எங்களுக்கு மக்களுக்கு சும்மா வாய் வார்த்தையாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது பௌதீக ரீதியாக துல்லியமாக புலப்படவில்லை. எனினும் அது துல்லியமாக புலப்படும் காலம்தான் தற்போது வந்துள்ளது. நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கலாம். சிலரை இனவாதிகள் என்று நினைக்கலாம். சில திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள், பிரச்சனைகள் உள்ளவர்கள், சரி, ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்போது எங்களால் அவ்வாறு பிரித்து எடை போட்டு பார்த்து சேர்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. தயாசிரிதான் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் நிர்வாணத்தையும் அம்பலப்படுத்தியுள்ளார் என்று நான் நினைக்கின்றேன். அது என்னவென்றால், திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள் என அனைவரும் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதாகும். சரி, இதுதான் இன்றைய காலகட்டத்தின் பிரதான முழக்கம். யாருடையது? எதிர்க்கட்சி முகாமின் உடையது. இதன் பின்னர் இந்த நாட்டின் ஜனநாயக சிவில் சமூகத்துக்கு இங்கு பேசுவதற்கு எதுவும் இல்லையா? இந்த தயாசிரி போன்றவர்களிடமிருந்து தெரிவது ஜனநாயகத்தின் அடிப்படை கோடு என்று நான் நினைக்கின்றேன். தற்போதுள்ள பிரதான பிரிவு கோடு இதுதான். இது ஆற்றின் நடுவே நடக்கும் போர். இது ஒரு பாம்பு புற்றுடன் நடத்தும் போர். எனவே இது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். அரசாங்கமோ அல்லது முக்கியமான குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்டவர்களோ இதனை கைவிட்டால் இந்த பாம்பு கூட்டம் மீண்டும் திரும்பி வந்து அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, குற்றப்புலனாய்வில் ஈடுபட்டுள்ள அந்த அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த ஜனநாயக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ள ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக குழுக்கள் என அனைவர் மீதும் இவர்கள் பாரிய தாக்குதலை தொடுப்பார்கள். மக்கள் சார்பான கூட்டு எதிர்க்கட்சியாக தங்களை காண்பிக்கும் குழுவின் தலைவரான பேராசிரியர் ஜிஎல்பிரிசிடம் தயாசிரி ஜெயசேகரவின் கருத்து குறித்து இன்று கேட்டபோது அவர் வெளியிட்ட பதிலே இது. இது விடயத்துக்கு புறம்பான ஒரு கேள்வி. தயாஸ்ரீ ஜெயசேகர பகிரங்கமாக ஊடகம் ஒன்றில் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது, எங்களுக்கு திருடர்கள், கொள்ளையடிப்பவர்கள், இனவாதிகள் என. நான் சொல்கின்றேன், நாம் இதனை இந்த விடயத்துடன் தொடர்புபடுத்திக் கொள்வோம். ஏனெனில் இங்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதேவேளை பார்லிமெண்ட் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஊடக சந்திப்பில் நேற்று தெரிவித்த கருத்துக்கு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று பதிலளித்தார். தயாசிரி ஜெயசேகரன் அந்த நபர் பல குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட நபர்களோடு தொடர்பில் இருந்தவர்.
இனக்கலவரங்களாக இருக்கலாம். அதுபோன்று அவர் சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடி தொடர்பான விடயங்கள் கூட தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அவர் ஊடக கலந்துரையாடலில் ஒரு விடயத்தினை அவர் கூறியிருக்கின்றார். இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக இனவாதிகள், ஊழல் மோசடி பேர்வழிகள், குற்றச்செயல்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட அனைவர் ஒன்றாக சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருந்தார். இதுதான் யதார்த்தமான விடயம். நாங்கள் ஒரு நீதியான நேர்மையான ஒரு ஆட்சியினை நாங்கள் கொண்டு செல்லும் வேளை அவர்கள் மத்தியிலிருந்து இந்த எதிர்ப்புகள் வருவது ஒரு சர்வசாதாரணமான விடயம்.